Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி முருகர் என்ன சொல்கிறாரு, ஓகேவா? இந்த ஸ்பிரிட் என்ன சொல்கிறாங்க, முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாரு இதை பற்றி அப்படின்னு பார்க்கலாம். முருகருடைய செய்தி, உங்கள் உறவு பற்றி முருகருடைய செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். முருகா, சாரி, பாஸ் போடலான்னு நினச்சேன், கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, லெட்ஸ் சி. அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் டெஸ்ட்டு. ஏன்னா 3 பைல் வச்சா சில பேர் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்றீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்யூஷன் ஒர்க் பண்ணும். அந்த இன்ட்யூஷனை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன கேம் வச்சுக்கலாமா? ஸோ என்னுடைய இந்த கைக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு ஹேர் பேண்ட் வச்சுருக்கிறேன். அது என்ன கலர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வீடியோவை பாருங்கள். நோ சீட்டிங், ஓகேவா? ஸோ உங்களோட இன்ட்யூஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான், ரைட்? ஸோ ஹேர் பேண்ட் சின்னதாக இருக்கும், அது என்ன கலர் அப்படின்னு கண்ணை மூடினோடனே உங்களுக்கு அப்படி அந்த செகண்ட் என்ன வருதோ அது ஒர்க் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு விஷனாக வரலாம், ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணலாம், ரைட்? ஸோ நான் ஓப்பன் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிட்டீங்களா? லெட்ஸ் சி. என்ன கலர்? ரெட் கலர், ரைட்? ரெட் கலர். சில பேருக்கு இன்ட்யூஷனில் மேபி இந்த ஒயிட்டெல்லாம் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? சான்ஸ் இருக்குது. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, லெட்ஸ் கோ. ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி கலெக்டிவ் ரீடிங் தான் போடுறேன். ஆல்மோஸ்ட் எனக்கு பைல் செலெக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும், ஓகே? ஏன்னா நான் அதுதான் மேக்ஸிமம் வாட்ச் பண்ணுவேன். மோரோவர் ஜோடியாக் சைன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸ் சி. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி முருகருடைய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டேரோ கார்ட்ஸ்லேயும் பார்க்கலாம், முருகர் டெக்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்கு முருகர் ஆரக்கிள் டெக். ஸோ என்னுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணனா பண்ணிக்கலாம். இது நான் சேல்ஸ் பண்ணணுன்ற மோட்டிவில் சொல்லலை. இது நிறைய கைடன்ஸ் இருக்குது, ஓகே? கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் முருகரை நினச்சி ஒரு மெசேஜ் எடுக்கும்போது உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும். ரொம்ப லைஃப்பில் ஒரு கைடன்ஸாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் இதென்ன நைல் பாலிஷாக வரிசையாக வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஐ லவ் கலர்ஸ். கலர்ஸ் மேலே ஒரு இது இருக்குது, அதனால வச்சுருக்கிறேன். அண்ட் மோரோவர் இது மாதிரி நெயில் பாலிஷஸும் என்கிட்ட அவைலபிள். வேணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கலாம், ரைட்? நான் லெட்ஸ் சி முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி வாட் அபவுட் முருகருடைய மெசேஜஸ்? ப்ளீஸ் ஸ்பிரிட் கனெக்ட் ஆகிக்கோங்க. வீடியோவோட கனெக்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவோடையும் முருகரோடையும் கனெக்ட் ஆகிடுவீங்க. லெட்ஸ் சி. ப்ளீஸ் ஸ்பிரிட். Five of Cups, Ace of Pentacles. ஸோ முருகருடைய மெசேஜஸ் என்ன இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படின்னா, இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா, பேஜ் ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வருது, ஒரு நியூ பிகினிங் ரிலேட்டடாக உங்கள் பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ண வாய்ப்பு நிறையா இருக்குது. அண்டு ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னாலும் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பாஸ்ட்டே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இவ்வளோ அதிகமாக அதையே நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்கான ஒரு சின்ன விஷயம் இருக்க போகுது, ஓகேவா? ஆஹா. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அது பயந்து இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. கைவிட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் நிறையவே இருக்குது, சரியா?
அண்ட் இதுல வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. 3 கார்டு இருக்குல்ல. அண்ட் உங்களுடைய நீங்க அவசரப்பட வேண்டாம், உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, அது உங்களை கைட் பண்ணும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, நீங்க வந்து ஹை லெவல்ல இருக்கிறீங்க. ரியலி நீங்க வந்து பயங்கரமான டேரோ ரீடரா இருக்கலாம், ஹாரோஸ்கோப் தெரிஞ்சிருக்கலாம், சம்வாட் நிறைய படிச்சிருக்கலாம். நீங்க ரொம்பவே வந்து ஒரு ஹை லெவல்ல இருக்கீங்க. ஈவன் எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அவங்க இன்னுமே பேஜ் நைட் அந்த ஒரு எனர்ஜில இருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னால அவங்களால நிக்க முடியல, தெரிச்சு ஓடுறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா 9 of Pentacles, 8 of Wands, Death, 2 of Cups, 9 of Wands. ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வரும். அப்பப்போ வருவாங்களா இருக்கும், போவாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும்னு பார்க்க முடியுது. அண்ட் நீங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அண்ட் ஆல்சோ சந்திரன் வழிபாடு பண்ணுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்குமே ஒரு மூட் ஸ்விங்ஸ் நிறைய தெரியுது. ஓகே, அண்ட் ஒரு பயம் தெரியுது. ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்கான ஒரு புது விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது, வரப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்றாரு. ஓகே, ஸோ லெட்ஸ் சீ ஒருவருடைய மெசேஜ் என்ன. நீங்களுமே பிளாக்டாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ அவருக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, நீங்கள் கரெக்டு அப்படின்னா உங்கள் பவரில் நீங்கள் நில்லுங்க. ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது செய்கிறது கரெக்ட் அப்படின்னு உங்கள் மனசுக்கு உங்கள் இதயம் சொல்லும்போது அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனுக்கு நீங்கள் மனசில் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் உங்களுடைய இன்ட்யூஷனை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணணும். ஏன்னா 3 கார்டும் சரி, ஹை பிரிஸ்டஸும் சரி மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன பார்க்க முடியுதுன்னா, நெக்ஸ்ட்டு பௌர்ணமியில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பௌர்ணமினா இன்னொரு 30 days ஆகிடும்ல. இப்போ தான் ஒரு பௌர்ணமி வந்துட்டு போயிருக்கு. ஸோ அடுத்த அமாவாசை வந்து அடுத்த பௌர்ணமி வரணும். எஸ், அவங்க வருவாங்கன்னு பார்க்க முடியுது. பட் ரொம்ப ஸ்லோ தான். ஸ்லோலி they will come towards you. அவங்களுக்கே கூட ஒரு குழப்பமா இருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறதா வேணாமா. ஸோ இங்கே உங்களுக்கும் வந்து இது என்ன பேலன்ஸ் ஆகுமா ஆகாதா அந்த சிச்சுவேஷன். ஆனால் முருகா சொல்லக்கூடிய விஷயம், உங்களோட இன்ட்யூஷன் ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட மைண்டை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க, உங்களை கேர் பண்ணுங்க. இதுதான் வந்து ஒரு ரிப்பீட்டடாக உங்களுக்கு உங்கள் மேலே உள்ள ஒரு அக்கறை அப்படின்னு பார்க்க முடியுது. அந்த பர்சன் வந்து இன்னுமே உங்கள் பர்சன் இமோஷ்னலி டிட்டாச்சாக இங்கே இருக்கிறாங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க, ஒரு சிலருக்கு யாரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய இந்த குழப்பமான சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒருத்தவங்க கைட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கன்ஃபியூஷன் உங்க சைடும் கன்ஃபியூஷன், அவங்க சைடும் கன்ஃபியூஷன். இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்ல பார்க்க முடியுது. முருகா ப்ளீஸ் டெல் மீ, என்ன நடக்க போகுது, என்ன நடக்கலாம். Oh my God, 6 of Cups, Page of Pentacles, Wheel of Fortune. உங்களுடைய இந்த கவலை, தூங்காம நீங்க படுற கஷ்டம், உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன், நம்பிக்கையோட நீங்க இருங்க. என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு இருக்கிறீங்க. ஓகேவா?
கண்டிப்பா அது எல்லாமே வந்து மாறும் பாருங்களேன். இங்கேயும் அதே மெசேஜஸ் தான் அது. ஹியர் பை இங்கேயும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். நிறைய கார்ட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு கமெண்ட் வரும் பாருங்க. someone will tell, I know, right? Yes. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்லாமே வந்து ஒரு மாற்றத்துக்கு வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் உங்கள் எனர்ஜி எப்படி இருக்கோ அதே எனர்ஜியில தான் அவங்களும் இருக்காங்க. அவங்களும் ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களுக்கும் அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு என்லெஸ்ஸாக இருக்குது. அது நீங்கள் செப்பரேஷனில் இருந்தால் கூட மனசுக்குள்ளே அப்படி தான் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் சொல்கிற வழிக்கு அவங்க வரணும், இல்லைன்னா அவங்க சொல்கிற வழிக்கு நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஈகோ இஷ்யூ கொஞ்சம் தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க வந்து நிறைய விஷயம் வந்து தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஓ மை காட், முருகர் வந்து அந்த மாதிரி சொல்றாரு. நீங்க நினைக்கிற எதுவுமே அந்த மாதிரி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, 11 பாக்குறேன் நானு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி நீங்க எதோ நினைச்சுக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமாவும் இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பா வந்து இதுல கொஞ்சம் பேருக்கு அது ஏதோ தெரியல, அது வருது அந்த வேர்டு. மேபி உங்களுடைய இந்த தாட்டை வந்து சரி பண்றதுக்கு அவங்க சைட்ல இருந்து சின்னதா ஒரு ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவங்களுமே ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா டவர் இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஒரு மாற்றம், இந்த ஸ்டக் எனர்ஜி ஃபுல்லாவே வந்து மாறப்போகுது. டவர் இருக்கு, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இருக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு கவலையிலே இருக்கிறீங்க இல்லையா, அது வந்து ஒரு சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கான ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்க முடியுது. சரி, எப்போ ஒரு டியூரேஷன் பார்க்கலாம் ப்ளீஸ் ஸ்பிரிட். எம்பரஸ், ரைட். அதான் 15 days, 30 days or 3 months மேக்ஸிமம். ஓகேவா? அப்படின்ற மாதிரி இருக்கு. 10 of cups, 10 of wands. சில பேருக்கு 10 weeks or 10 months. ரைட். ஸோ இந்த ஒரு டியூரேஷன்ல வந்து நீங்க இந்த ஒரு மாற்றம் அப்படின்றது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து முருகர் டெக்ல இருந்து எடுக்கலாம். வாட் அபவுட் your relationship? ரொமான்ஸ் ஏஞ்சல் இந்த ரிலேஷன்ஷிப்ல இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த டைட்டில் நான் வந்து ஐ வாண்ட் டு டூ பைல் செலெக்ஷன். செப்பரேஷன் time apart from your partner is on the horizon. Extend your light-hearted energy to others. Heart-to-heart conversation, engagement, love yourself first, let go of control issue. யாரையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். அண்ட் மொரோவர் உங்க சிச்சுவேஷனே நீங்க மாத்தணும் அப்படின்னு அவசரப்பட வேண்டாம். அதுவே மாறுறதுக்கான ஒரு டைமை வந்து நீங்க கொடுக்கணும். கேஷுவலா இருங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க ஒரு ஸ்டக் எனர்ஜி தான் பார்க்குறேன். ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்க. இங்க ஸ்டார் மெஜிஷியன் பார்த்தோம். ஸோ நம்பிக்கையோட ஒரு மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஹீல் ஆகி ஒரு நியூ பிகினிங் வந்து வரும். மெஜிஷியனும் இருக்கு நமக்கு. ஓகே, மெஜிஷியன், டவர், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், மேஜர் ஆர்கனாஸ் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு ஒரு மாற்றம் வரும். ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங். ஒன் மோர் ப்ளீஸ். உங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் வந்து ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்போ வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. சாஃப்டா கைண்டா வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, யூ டிசர்வ் லவ், யூ ஆர் லவபிள், ட்ரூ லவ். ஸோ உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதுவும் இங்க பாஸ்ட் லைஃப் ரிலேஷன்ஷிப்னே பார்க்க முடியுது.
ஸோ மற்றவங்கள்ட்ட ஒரு ஒரு கேஷுவலாக பழகிறது அந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களே வந்து கேஷுவலாக ஃப்ரீயாக வைங்க. ஒரு ஹெவினஸ் நிறைய அவங்கள்ட்ட இருக்கலாம் மேபி, ரைட்? இப்போ வந்து இந்த பிரிவு அப்படின்றது ஒரு சிலருக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது, கொஞ்சம் கவனமாக இருங்க. சப்போஸ் நீங்கள் நோ கான்டாக்டில் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு குழப்பிக்கிட்டு நீங்களும் அவங்களும் 2 பேரும் அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலருக்கு பொருந்தலாம். ஓப்பனாக ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் பொலைட்டாக கைண்டாக வந்து பேசிடுங்க. அதர்வைஸ் அது வந்து ஒரு செப்பரேஷனுக்கு வழிவகுக்கவும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து சப்போஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னா, நாட் ஃபார் ஆல், ஓகே? கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அந்த ஒரு ஹெவினஸ் இல்லாமல் ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு எனர்ஜியை வந்து கொடுங்க, சரியா? ஸோ முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக. வாட் அபவுட் முருகர் மெசேஜஸ்? 18 பார்க்குறேன், இல்லை 16 எங்க நம்ம கண்ணில் படுது. ஸோ என்னதான் ஆக போகுதுன்னா தான் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டாங்க இல்லையா? டியூரேஷனும் சொல்லியாச்சு, அண்ட் நம்பிக்கையோடு இருங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் நமக்கு இங்கே கிடைக்கிது. உங்களுக்கு என்ன தேவையோ ஃபஸ்ட்டு, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் பிரேக்கப் இருக்குது அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்க்குறோம். ஒரு நியூ லவ் வருது அப்படின்னா கூட, சப்போஸ் நீங்கள் அந்த பாஸ்ட் பிரேக்கப் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அதையே நினச்சிட்டு இல்லாமல் நீங்கள் திங்க் பண்ணலாம் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலான்னா, பாஸ்ட் லவ்லேருந்து இந்த பிரேக்கப் ஃபுல் ஹீல் ஆகாமல் இன்னொரு லவ்க்குள்ளே என்ட்ரு ஆகாதீங்க தயவு செஞ்சு. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா அதில் ஹீல் ஆகி முழு மனசாக அதுலேருந்து வெளியே வரணும். தென் ஓன்லி யூ கேன் அக்செப்ட் நியூ லவ், ஓகேவா? அது மாதிரி இன்னொரு அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் உங்களை விரும்புகிற பர்சனுக்கு சப்போஸ் ஒரு பிரேக்கப் இருந்தது அப்படின்னா அவங்க இன்னும் அதுலேருந்து வெளியே வராமல் இருக்காங்கன்னு சொல்லலாம், அக்கார்டிங் டு தீஸ் கார்ட்ஸ், சரியா? அப்போது வந்து நீங்கள் அவங்களுடைய லவ்வை அக்செப்ட் பண்ணி கண்டினியூ உங்களுடைய கற்பனையை வளர்த்துக்காதீங்க. அவங்க கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டோன்ட் பிலீவ் இட், ரைட்? ஆசையை வளர்த்துக்காதீங்க, ரைட்டா? நம்ம மனசு சொன்னால் நமக்கு நம்மளே சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நீங்கள் அனுபவிச்சு பாருங்கள், தெரியும், ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு சொல்லாத வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் மாற்றம் வராது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கே நீங்கள் சொல்லி பாருங்கள், எவ்வளோ பெரிய மாற்றம் லைஃப்பில் வருது அப்படின்றத கண் கூட பார்ப்பீங்க. அவ்வளோ பவர் இருக்குது ஒருத்தருக்கும், சரியா? மற்றவங்க உங்களுக்கு சொல்கிறத விட நீங்களே உங்களுக்கு சொல்லும்போது அது பயங்கரமான ஒரு பவர், ரைட்? அதனால் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஆசையை வளர்த்துக்காமல் வெயிட் பண்ணுங்கள். அவங்க கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வந்தால் மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். அதர்வைஸ் டோன்ட் பிலீவ் இட். எனி டைம் வந்து அந்த சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 சைடும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். இதை விடுறதா அதை விடுறதா, இங்கே ஏற்கனவே இங்கே கன்ஃபியூஸ்ட் எனர்ஜி தான் தெரியுது, ஓகே? பட் நான் இங்கே தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் நான் பார்க்கல, ஆனால் ஒரு ஸ்டக் எனர்ஜி இருக்குது. ஒரு சிலருக்கு உங்கள் சைடு ஒரு பிரேக்கப் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சைடு ஒரு பிரேக்கப் இருக்கலாம். நான் இங்கே மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு அவங்க சைட் பிரேக்கப் அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஆனால் அதில் அவங்க ஸ்டக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னும் இருந்தாலும் யூ ப்ளீஸ் டேக் தட், என்ன சொல்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ப்ளீஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Now let's see முருகருடைய மெசேஜ் about this relationship.
கண்டிப்பா இது இவ்வளவு நேரம் பேசினதுமே முருகருடைய மெசேஜஸா தான் இருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பேசணும்லாம் நான் பிளான் பண்ணல. ஸ்பாட்ல தான் வந்துட்டு இந்த காட்சை பார்க்கும்போது அது ஒரு பாயிண்டா வந்து தோணுது. ஓகே, ஸோ லெட்ஸ் see முருகருடைய மெசேஜ் என்ன பார்க்கலாம். குழந்தை பேரு கிட்டும் 2020 பார்க்குறேங்க. 11/11/16/16 குழந்தை பேரு கிட்டும். ஸோ இது என்ன பார்க்குறோன்னா, சில பேர் வந்து வரம் தரும் வள்ளல். முருகர் உங்களுக்கு வரம் தர்றதுக்கு தயாராக இருக்காரு அண்ட் தராரு. நீங்கள் வந்து குழந்தை வரம் வேண்டி நீங்கள் காத்துட்ருக்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அண்ட் ஆல்சோ இது மேரிடானவங்களுக்கு. அப்போ அன்மேரிடுக்கு என்ன அப்படின்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ள அது மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் புதுசாக வந்து பறக்கும். வாவ், எக்ஸலண்ட்ல புதுசாக பிறக்க போகுது. ஃபைன், நைஸ், தேங்க் காட். அருமை. அப்படியே கடவுளை கண்ணு முன்னால் தெரிகிற மாதிரி இருக்கு. ஸோ வேலை தேடி கஷ்டப்படும். ஒரு சிலர் வந்து ஜாப் இல்லாமல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், அதை அவங்க சொல்லாமல் இருக்கலாம் மேபி. ஸோ ஒரு சிலருக்கு ஜாப் ரிலேட்டடான பிரச்சனைகள் தீரும். அதுக்கு வந்து எவ்ரி தேர்ஸ்டே பாலாபிஷேகம் பண்ணுறது நல்லது. முருகருடைய வேலுக்கு அண்ட் இந்த வேலு அது கூட நீங்க வந்து வழிபடுங்க. பொறாமை, கோபம், பேராசை, பகை ஆகிய மன அழுக்குகளை தியானம் என்னும் நீரால் கழுவ வேண்டும். ஸோ உங்களுக்குள்ள வந்து இந்த ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பொறாமை, கோபம், பேராசை, பகை, இந்த ஒரு உணர்வெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஹீல் பண்ணணும். ஏற்கனவே இங்கே பார்த்தோம் இல்லையா ஸ்டாரு. ஸோ மெடிடேஷன் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அதை ஹீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாரு. வாட் அபவுட் சத்ரு பயம் போகும், அன்பு நிலைக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது பல, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது பாய்சனாக வந்து டெவல் எனர்ஜியாக ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வந்து அவர் வந்து சரி செய்ய போகிறாரு. அன்பு நிலைக்கும். உங்களுக்குள்ள அந்த ஒரு அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் அது சரியாக போகுது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த அன்பு அப்படின்றது நிலையானது. ஓகேவா. திருவடி தரிசனம் கிட்டும். ஸோ தீராத இடத்தீரும் சொல்லிட்டாரு. இங்கேயும் வந்து கப்புலாக இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அவர் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. அவருடைய கோயில் போகணும், முருகர் பார்க்கணும், கோயில் போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, போக முடியாமல் இருக்குது அப்படின்னா போக போகிறீங்க அப்படின்றது பார்க்க முடியுது. ஒன்ஸ் போயிட்டு வந்துடுங்க, உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். ஃபைனல் கார்ட். செம உறவு, நல் உறவு பற்றியே சொல்லிட்டாரு. ஃபைனல் கார்டுன்னு நான் கேட்டேன். பழி விலகும். ஒரு சிலருக்கு உங்கள் மேலே அவங்க பழியை சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அப்படி உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டிருக்கு, அதால் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை அப்படின்னா அந்த பழி விலகிறதுக்கும் நீங்கள் அவருடைய திருவடியை சரணடைங்க, அவருடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அண்டு இந்த ஆண்டிக்கோலம் அறிவுமயமானது. இவ்வடிவத்தை வணங்கினால் நமக்கு நல்ல உறவு கிடைக்கும், நல் உறவு கிடைக்கும். இந்த ஆண்டிக்கோலத்தை பார்க்கறதுனால நல் உறவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதை உங்களுக்கு இந்த கோலத்தை காட்டி ஒரு பிளெஸ்ஸிங்கும் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ ரைட். ஸோ முருகருக்கு தேங்க் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.